அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பிரான்ஸிலிருந்து 13 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய தாயாரை பார்ப்பதற்கு அவங்களுடைய கடைசி மகள் வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்குவோம். நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன். 13 வருஷத்துக்கு பிறகு எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கு எங்கள் அம்மாவோட பர்த்டே. அப்போ அம்மாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். ஓகே. கெட்டுதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே, இந்த நேரம் என் உயிரில் ஈரம், கண்ணெதிரில் காலம் நின்று விடுமா, என் நிலவின் ஓரம் புன்னகையின் கோலம், இந்த வரம் யாவும் தங்கிவிடுமா. காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. ஹாய், வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்க. இன்றைக்கு மிக்க ரொம்ப அழகாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது, சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? அப்படித்தானே? அப்படித்தானே? சரி, இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த விசேஷமாக வந்து உங்களோட வீட்டில் நிறைய போட்டோஸ் எல்லாம் ஒட்டி, நீங்க சின்னல இருக்கிற படங்கள் எல்லாம் வந்து இதுல ஒட்டி இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இன்றைக்கு அப்படி என்ன விசேஷம் உங்களோட வீட்டில்? பிறந்த நாள். ஓகே, பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? 66வது பிறந்த நாள். ஓகே, 66வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு என்ன பேர்? ரீட்டா சாந்தி. ரீட்டா சாந்தி. எப்படி சொல்லுவாங்க உங்களை? அழகா கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? சாந்தின்னு கூப்பிடுவாங்க. அழகான பேர் என்ன? எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கிற எங்களோட சாந்தி அக்காவுக்கு இன்னைக்கு 66வது பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் 3 பேரை தான் சொல்லலாம், சரிதானே? நீங்கள் 3 பேரை சொல்லலாம். தவறான விடை சொன்னால் நீங்கள் கட்டாயம் அப்பாவோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கு, சரியா? கட்டாயம் பாட்டு படிப்பீங்களா, டான்ஸ் ஆடுவீங்களா? எது உங்களுக்கு சுகம்? என்ன சொல்றீங்க? கட்டாயம் நான் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா
சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சாந்தி ஆண்டி என்று சொல்லி ஒரு gift வந்திருக்கு. அழகான ஒரு ஐசிங்க வேண்டிக்கணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சாந்தி ஆண்டி என்று சொல்லி thank you. ரைட், உங்களை போல ஒரு அழகான ஒரு ஐசிங்க இந்த அதில் இருக்கிற உண்மையிலேயே அந்த ரோஸ்கள் வந்து உங்களை போல எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற ரோஸ் இருக்குது. நல்லா இருக்கா ஐசிங்? நல்லா இருக்கு. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்லுங்க, ஜார் இதை செய்திருப்பாங்க இந்த மாதிரி இந்த கேக்குல உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஜார் கொடுத்திருப்பாங்க, நீங்க கெஸ் பண்றீங்க. ஜார் என்ன சிரிக்கிறீங்க? ஏற்கனவே சொல்லிட்டேன், சிரிச்சிட்டு இருக்கிற சாந்தியாக்காக ஒரு சர்ப்ரைஸ் கட்டாயம் இதை ஜார் செய்திருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க இதுல. நீங்க சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு குழுக்க தரேன். சரி, யாராக இருக்கு? விளங்கல. அஜந்தினி. அவங்களுக்கு யார்? அஜந்தினி சார் மகள் எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களே சார்? அவங்களே இல்லை. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக தான் இன்னைக்கு வந்தான். பிரான்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே அவங்க இல்லை. இந்த இடத்துல நர்மதன் எங்க இருக்கிறாங்க? உங்க இருக்கிறாங்க. குரல் தான் உண்மையிலேயே எனக்கு வந்தது, எனக்கு ஆனா தெரியல. சரி, நர்மதன் மகன் என்ன அப்படி இருக்கலாம். வேறு யாரை நீங்க கெஸ் பண்றீங்க? நர்மதன் அப்படி போகுவா? சரி, நீங்க சொல்லுங்க, வேறு யாராக இருக்கு? இன்னும் கிஃப்ட்கள் இருக்கு. விளங்கல. கெமிலேசன் ரோய் அவங்க யாரும் விளங்க. மகன் எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல 2 பேர் இருக்கிறாங்க. அப்படியா? 3 பேர் இருக்காங்க. மகளோட சேர்த்து இருக்கிறாங்க. நான் சொல்றேன் அவங்களும் இல்ல போல இருக்கு. சரி, இன்னொரு இதை பாருங்க. இது யாருன்னு சொல்லுங்க. சரி, நீங்களா உங்களை தான் தேடி இருக்கிறாங்க. உங்களோட ஒரு அழகான ஒரு போட்டோ உண்மையிலேயே நல்லா இருக்குது. கேப்லஸ் அப்படியா? அவர் யார்? உங்களோட மகனா? எங்க இருக்கிறாரு? பிரான்ஸ்ல இருக்கிறார். சரி, அப்படி டேபிள்ல வைங்க, அப்பாட கொடுங்க அப்படி. சரி, நல்லா இருக்குது. சரி, இன்னும் கிஃப்ட்கள் இருக்குது. இந்த தருணத்துல நீங்கள் சொன்ன 3 பேரும் இல்லை, சரிதானே? சரி, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்திருக்குது. தயாராக இருங்க. பாட்டு படிக்கலாமா கேளுங்க. அப்பாட்டு பாட்டு படிப்போமா அல்லது டான்ஸ் ஆடுவோமான்னு சொல்லி. சரிதான். மிக்கி அப்படியே கிட்ட வாங்குவோம். கிட்ட நில்லுங்க. நம்மம்மா கிட்ட நில்லுங்க. மிக்கி அம்மம்மா கிட்ட நில்லுங்க. சரி, ஓகே, ரைட், பார்க்கலாம். இந்த தருணத்துல வந்து எங்களோட சாந்தியாக்காவுக்கு வந்து 66வது பிறந்த நாள்னு சொல்லி நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் படிப்போமா? இதனால ஹாப்பியா இருக்கிறாங்க, மிக்க ஹாப்பியா இருக்கிறாங்க. ஒரு ஹாப்பி பர்த்டே சாங், ஓகேயா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சாந்தியாக்கா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாரும் க்ளைப் பண்ணி விடுங்க. எப்பவுமே எங்களோட சிரிச்சிட்டு எல்லோருடனும் பகிடி விடும் எங்களோட சாந்தியாக்கா, சிரிச்சிட்டு இருக்கிற சாந்தியாக்கா எப்பவுமே இப்படி சிரிச்சிட்டு இருக்கணும். பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நல்வாழ்வு வாழணும்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் எல்லாம் முதல்ல இறைவனுடைய நல்லாசைகள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்துல நான் பிரார்த்தித்துக் கொண்டு, சரி, அவ சொன்ன 3 பேருமே இல்லை, நீங்க சொன்ன 3 பேருமே இல்லை, வேறு யாராக இருக்க வேண்டிய நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இந்த இடத்துல வர முடியாதவங்க, சின்ன குழுவானது வர முடியாதவங்க என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. தான் வர இருந்தது, ஆனால் வர முடியாமல் போயிட்டு என்று சொல்லி மிக்க கவலைப்பட்டாங்க. சரி, அவங்க இன்னொரு கிஃப்டோட அதை பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் சாந்தியாக்காவுக்கே ஒரு சர்ப்ரைஸ். எல்லாருடனும் வந்து பகடிகளும் ஜோக்கடிக்கும் சாந்தியாக்காவுக்கே ஒரு சர்ப்ரைஸ். இது யாராக? கண்ணாடி. சரி, பாத்தீங்களா?
யாரா? பேரப்பிள்ளை பேரப்பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. அப்படியா? சரி, பார்க்கலாம். யாருடைய பேரப்பிள்ளைகள்? எல்லா பேரப்பிள்ளைகளும் இல்ல மகளோட பேர மகளுடைய பேரப்பிள்ளை. என்ன பேர் சொன்னீங்க உங்களோட மகளுக்கு? அஜந்தினி. அஜந்தினி. அப்படியா? அவங்க உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அப்படியா? அவங்களோட போட்டோ இவங்களை யாரும் உங்களை ஏமாத்துறதுக்காக அனுப்பியிருக்கலாம் தானே? சரி, இந்த மாதிரி உங்களோட கணவர் ஏன் செய்யலாது? உங்களோட மிஸ்டர் ஏன் செய்யலாது? அதுதான் அவர் செய்துட்டு பேசாமலே இருக்கிறார். பேசாமலே இருக்கிறார். இவர் உங்களுக்கு பார்த்து பார்த்து உங்களுக்கு தேவையானதை எல்லாம் வேண்டி தந்து உங்களோட குடும்பத்தை வளர்த்த ஒரு உத்தம ஜீவன் பக்கத்துல இருக்கிறார். நீங்கள் பிள்ளைகளை சொல்லி இருக்கிறீங்க, நான் தான் இந்த உழைச்சுழைச்சி இந்த பிள்ளைகளை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்ப என் வைஃப் வந்து என்ன சொல்லாமல் பக்கத்துல ஒரு பெரிய ஜீவனை சொல்லாமல் மகன் மேல சொல்லி இருக்கிறார். தெரியுது வைஃப் வந்து யாருல பாசம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியா? அப்படியா? இல்ல அப்படி இல்லை. சரி, ஓகே. எப்பவுமே உங்களோட குடும்பத்தை வளர்த்த உத்தம ஜீவன். இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலையில இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட கணவன். அப்படித்தானே? ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு இருக்கிற காரணம் உங்களோட கணவன், அவங்களோட அப்பா அம்மா. ஓகே தானே? நீங்களும் தானே? சரி தானே? ஓகே. இந்த தருணத்துல யாரப்பா இந்த சர்ப்ரைஸ் ஒருக்கா கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமா? உங்களோட மகன். ஒரு மகன் தானே? ஒரு மகன் தானா? வெளிநாட்டுல 2 பேர் இருக்காங்களே. சரி, உங்களோட தங்கச்சி ஏன் செய்திருக்கீங்களா? இங்க இருக்கிறாங்க. ஏனப்பா என்ன அக்கா என்ன சொல்லல? 2 தம்பி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் உங்களோட சகோதரன் செய்யல? மகள் நிற்கிறாங்க. பாத்தீங்களா? நீங்க ஒரே ஒரு மகளை தானேப்பா சொன்னீங்க. அப்ப இவவும் செய்ய மாட்டா, அவங்க எல்லாம் செய்வாங்க. அப்படியா? பாத்தீங்களா? உங்களை ஏன் கூட மருமகன் அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மருமகன் உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே. சரி, பாத்தீங்களா? இப்பதான் தெரியுது அந்த வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களை மட்டும்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப பெரிய பிரச்சனை அவங்க சொல்ல போறாங்க, நீங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்கள கூப்பிடுங்க, விழுந்துட்டேன்னு சொல்லிச்சேன்னா வெளிநாட்டுல இருக்கிறாங்கள கூப்பிடுங்க. பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போது போல இருக்கு. என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா? நாங்க எல்லாம் செய்திருக்க அக்கா யாரையெல்லாம் சொல்றான்னு சொல்லி கவலையோட கண் கலங்குது அவங்களுக்கு. சரி, பார்க்கலாம். சரி, இந்த கிஃப்ட்களை எல்லாம் யார் தந்துட்டு சொல்லி விடுவோம். சரிதானே? அதுக்கு பிற்பாடு சொல்லுவோம். ஓகே. இந்த கிஃப்ட் எல்லாம் யார் தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வர முடியாதவங்க உங்களோட பேரப்பிள்ளை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. சரி, ஓகே. இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு உங்களுக்கு. அது வெளியிலே. சரி, ஓகே. லாஸ்டா கேக் பட்டின் முடிய அதை உங்களுக்கு தரலாம். ஓகே. இந்த உங்களுக்கு ஒரு இந்த கீ செயினை தந்திருக்கிறாங்க உங்களோட பேரப்பிள்ளைகள். சரிதானே? அவங்க என்ன சொன்னா உங்களோட அஜி என்ன மகள், உங்களோட மகள், ஜோன்சன் மருமகன், மற்றது அம்ரிதா பேத்தி, ஆரோன் பேரன், என்ன பேர் இன்னொரு பேத்தி? அஞ்சோலிட்டா. அப்படியா? அஞ்சலிட்டா. சரி, அஞ்சலிட்டா. இந்த மாதிரி உங்களோட பேத்திமார், உங்களோட பேரன், மருமகன், மகள் செய்திருக்கிறாங்க. ஓகே. அவங்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி எங்களோட அம்மா வந்து சந்தோஷமா இருக்கணும் சொல்லி இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? வரையில கவலை உங்களை ஏமாத்திட்டாங்க. வேற என்ன சொல்றீங்க? சந்தோஷம் செய்தது. ஓகே. அவங்களை உங்களுக்கு விஷ் பண்ண இருக்கிறாங்க போல இருக்குது. அவங்க தொடர்பில் இருந்த ஒரு கதாங்க அவங்களோட பேர பிள்ளைகள் விஷ் பண்ண இருந்தா சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அவங்களோட கதையை உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. கதை வைங்க வீடியோ என்ன செய்றீங்க? பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா அம்மாவை? தெரியுதா? ஆரவணங்கம்மா அஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறாரா? பரம்பரை இல்லையே, முகம் தெரிய இல்லம்மா. சரி 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 சரி. ஓ, கூட்டியம்மா.
ஓகே, இந்த தருணத்தில் அவங்க உங்களுக்கு ஒரு குட்டி கவிதையோட தந்திருக்கிறாங்க. அம்மம்மாவுக்கு ஒரு குட்டி கவிதை. அதே நேரத்தில் எங்களோட பூட்டிக்காகவும் ஒரு கவிதை. சரிதானே? உங்களோட பூட்ட பிள்ளைகள் தந்திருக்கிறாங்க ஒரு குட்டி கவிதை. அம்மப்பாவுக்காகவும் தந்திருக்கிறாங்க. அன்புள்ள அம்மம்மா அப்பப்பாவே, மடி மீது தவள வேண்டியவள் மடலாய் வருகின்றேன், தோள் மீது தூங்க வேண்டியவள் தொடுக்கின்றேன் கடிதத்தாள், விரல் பிடித்து நடக்க வேண்டியவள் விரல்களால் வருகின்றேன், இருந்தும் என்ன என் அன்பு என்றென்றும் உங்களுடன், என் எண்ணங்கள் எப்போதும் உங்களை பற்றி, என்றோ ஒரு நாள் உங்களை காண ஆவலுடன், உயிர் காதலுடன், அம்ரிட்டா என்று சொல்லி உங்களோட பேத்தி உங்களோட போட்டி எழுதியிருக்கிறாங்க. தன்னுடைய கையினால எழுதணும் என்று சொல்லி எனக்கு எழுதி அனுப்பியிருந்தாங்க. இதை கட்டாயம் அவங்க பார்க்கணும் என்று சொல்லி தன்னுடைய கையினால எழுதியிருக்கிறாங்க, வரைஞ்சிருக்கிறாங்க. உங்களோட மிக்க பாசம் வச்சிருக்கிறாங்க, மிக்க அன்பு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு தாங்கள் உங்களை பார்க்க வருவோம் என்று சொல்லி இருந்தாங்க. அதே வேளையில உங்களோட மகனும் ஒரு கவிதை எனக்கு தந்திருந்தாங்க. உங்களோட என்ன பேர் சொன்னீங்க? அஜந்தினி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. கோடி உறவு அருகில் இருந்தாலும் அம்மாவே, அம்மாவை மிஞ்சிட உலகில் உறவேதும் இல்லை அம்மா. கோவிலில் இருக்கும் சிலையை விட உயர்ந்த தெய்வம் நீங்கள் தான் அம்மா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. 10 நிமிடம் கூட தாங்க முடியாத வயிற்று வலியை, ஆனால் 10 மாதம் சுமந்து தன்னுயிரை துச்சமாக எண்ணி என்னை படைத்த கடவுள் நீங்கள் தான் அம்மா. தங்கத்தில் கட்டில் இருந்தாலும் அம்மாவின் மடியில் உறங்குவது போல் வராது அம்மா. இரத்தத்தை பாலாக்கி ஊரை உயிராக்கி தனது பசித்தாலும் தன் பிள்ளைக்கு ஊட்டி விடுவாய் அம்மா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. அம்மா, உனக்கொன்று தெரியுமா, அம்மா என்று உச்சரிக்கையில் வலி கொண்ட மனம் கூட வலி மறந்து சிரிக்கும் என்று. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. அம்மா அம்மா என்று சொல்லி அழகான ஒரு வரிகளாக அவருடைய இதயத்தில் பதிந்த நிறைய விடயங்களை உங்களுக்கு அந்த கவிதை மூலம் தந்திருக்கிறாங்க. மிக்க பாசம் வச்சிருக்கிறாங்க போல இருக்குது. இந்த தருணத்தில் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? வார்த்தைகள் வரவில்லை என்று எனக்கு தெரியுது. அந்த ஆழமான ஒரு பாசம், ஒரு ஆனந்த கண்ணீர். பிள்ளை நாங்கள் சின்ன வயதுல எங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம் என்று சொல்லி அந்த நினைவை நீங்கள் இந்த தருணத்தில் மீட்டி பார்க்குறீங்களே எனக்கு விளங்குது, தெரியுது. எப்பவுமே உங்களுடைய 2 பேருடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதமும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட பேர பிள்ளைகளுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த தருணத்தில் நினைக்கிற இறைவன் அவங்களுக்கு நல்லாசிகளை வழங்குவார்கள். நீங்கள் எப்படி உடல் ஆரோக்கியமாக சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் வாழணும் என்று நினைப்பது போல அவங்களும் உங்கள் ஆசீர்வாதத்தால, இறைவனுடைய ஆசீர்வாதத்தால நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் நல்ல மாதிரி அவங்க வாழணும் என்று சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்றேன். சரி, கவலையில மறந்துட விடுங்க, சிரிச்சிட்டு இருக்க சாந்தியக்கா. எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற சாந்தியக்காவை நான் அந்த முகத்தை மாத்திட்டேன் போல இருக்குது. சரி, பரவாயில்ல, ஒரு சிரிக்கணும் எப்பயும். சரிதானே சாந்தியக்கா? மனசுல கவலை இருந்தாலும் ஒரு பக்கம் அதை தள்ளிட்டு, சரி ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணிடுவோம். சாந்தியக்காவை சிரிக்க பண்ணி விடுங்க. சரி, ஓகே, கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகே, இல்லை நமக்கா கை தட்டி விடுங்க. ரைட், அப்படியே இருக்கா? கேக் இருக்கா? கட் பண்ணுங்க. கத்தி எடுத்து அந்த கேக் பூரா சாப்பிடுங்க. கட் பண்ணுங்க வழியா கட் பண்ணுங்க. இல்லை, கை தட்டி விடுங்க. இப்போதான் சாந்தியாக்கா சிரிக்கிறாவா? ரைட், நீங்கள் முதலாவது கேக் பீஸை மிக்கிக்கு தீத்துங்க. நாங்கள் எங்களோட மிக்கிக்கு தீத்துங்க. அப்படிதான் பழமையாக தீத்துட்டோம் நாங்கள். சின்ன தந்தா தீத்துங்க, கணக்கை சாப்பிட மாட்டாங்க மிக்கி. யாருக்கு தீத்துறீங்க?
ஆ ஆறாள் ஆறாள் வந்திருக்கிறது. ஆறு ஆசைப்பட்ட எல்லாத்தையும்
ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் ஒளி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணீர் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே சாந்தியடி எப்படி சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம் சொல்ல முடியாது. இப்படி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உங்களோட மகள் இப்படி வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? தெரியாது. ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நீங்களே அவங்க மெய்மறந்து போட்டீங்க. நல்லா இருந்தது. சூப்பர். எப்பவுமே ஹாப்பியா இருங்க. ஓகே தானே? குட் லக்.